வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. இன்று இந்த நன்னாளில் எல்லோரும் இறைவனர்களால் நன்றாக இருப்போம். தற்போது 4ஆம் பாவம், ஒரு லக்னத்திற்கு 4ஆம் பாவம் தன்னுடைய 12 பாவ காரகங்களில் நமக்கு லக்னம் சார்ந்து அது எவ்வாறு இயங்குகிறது, அது 2 நட்சத்திரம் உப நட்சத்திரங்கள் நமக்கு என்ன கொடுப்பினை வழங்குகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது நான்காம் பாவத்தின் 1ஆம் பாவ காரகம் சரீர வளர்ச்சி, அதாவது உடல் வளர்ச்சி அடைவதையும் உள்ளுறுப்புகள் லக்னம் சார்ந்து லக்ன பாவத்திற்கு உள்ளுறுப்புகள் அதனுடைய சுரபிகள் உற்பத்தி ஆகிற விஷயங்கள் அனைத்தையும் அந்த 1ஆம் பாவம் காட்டுகிறது. 2, எதையும் ஏற்றுக்கொள்ளும் திறன் மிக்க உடல். எதையும் ஏற்றுக்கொள்ளும் திறன் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு சக்தி, 4ஆம் பாவம் என்பது உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போது அந்த வேறு ஏதாவது நமக்கு நோய்கள் நம்மை தாக்க வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய சக்தியை அந்த 4ஆம் பாவத்தில் 2ஆம் பாவம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் திறனை கொடுக்கும். 4ஆம் பாவத்தில் உள்ள 3ஆம் பாவ காரகம் இரத்த நாளங்கள். 4ஆம் பாவ காரகம் உற்பத்தி செய்யும் உறுப்புகள். 5ஆம் பாவ காரகம் குழந்தை பிறப்பு, மாதவிலக்கு. 6ஆம் பாவ காரகம் உணவு பழக்கம். 7ஆம் பாவ காரகம் காம உறவுகள். 8ஆம் பாவ காரகம் அவசியம் செயல்படாமை, அவயம் செயல்படாமை. 9ஆம் பாவ காரகங்கள் உடலில் இயக்க மாற்றம். 10ஆம் பாவ காரகங்கள் அதீத உற்பத்திகள். 11 உடலுக்கு தேவையான சத்துக்கள், வைட்டமின்கள். 12 கழிவுப் பொருள்கள். இது 4ஆம் பாவம் லக்னம் சார்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், குறிப்பினை. இவ்வாறு 4ஆம் பாவம் 12 பாவ காரகங்களை தனக்குள் வைத்திருக்கிறது. இதை நாம் குறிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வணக்கம். லக்ன பாவம் 4ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்து உபநட்சத்திரம் 12 பாவங்களுக்கு தன்னுடைய குடிப்பினையை எவ்வாறு வைத்திருக்கிறது என்று பார்ப்போம். இந்த ஜோதிட கல்வி என்பது பாரம்பரிய ஜோதிடம் சிறிது தெரிந்தவர்களுக்கும் இதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் நன்றாக புரியும். அதனால் ஓரளவு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு புரியும்படியாக நான் கூறுகின்றேன். நண்பர்களே, இந்த லக்னம் என்பது ஜாதகர். அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் 12 பாவ விஷயங்களை வாழ்க்கையில் அனுபவத்தில் அவருடைய வாழ்க்கை அமைகிறது. அந்த 12 பாவ விஷயங்களும், ஒவ்வொரு பாவங்களும் பல்வேறு வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை அமைகிறது பல்வேறு விஷயங்களுக்கு. இந்த 4ஆம் பாவம் என்பது வீடு, நிலம், வாகனம், சொத்து சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது. இப்பொழுது அந்த வீடு, நிலம், வாகனம், கல்வியை பற்றி பார்ப்போம். இப்போது ஜாதகர் லக்ன பாவம் 4ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து 1ஆம் பாவத்தை காட்டினால் கல்வியில் சிறந்து விளங்குவார். உபநட்சத்திரம் 2ஆம் பாவத்தை காட்டினால் வீடு, நிலம், வாகனம், வருவாய். 4ஆம் பாவம் என்பது வீடு, நிலம், வாகனம். 2ஆம் பாவம் என்பது தன வருவாய். இந்த தனம் இந்த 4ஆம் பாவம் ரீதியாக உபநட்சத்திரம் 2ஆம் பாவத்தை தன்னுடைய கொடுப்பினையாக வைத்திருப்பதால்
அவருக்கு வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றில் வருவாய் ஏற்படும். அதே நேரம் 4ஆம் பாவம் 3ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால், இப்பொழுது இந்த 4ஆம் பாவத்திற்கு இது 12ஆம் பாவ காரகம். அதனால் இவர் வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றை இவர் இழக்க நேரும். அதே நேரம் 4ஆம் பாவம் 3, 12ஆம் பாவத்தில் இருந்தால், 3, 12ஆம் பாவம் உபநட்சத்திரம் இருந்தால் உங்களுக்கு தனித்த வாழ்க்கையை வாழ நேரும். ஏனென்றால் 4ஆம் பாவம் உறவினர் என்று கூறப்படுகிறது. இந்த உறவினர்கள் என்று சொல்லப்படும் இந்த 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம் 12ஆம் பாவம். அதே நேரத்தில் லக்னத்திற்கு இது 12ஆம் பாவம். இவர் எப்பொழுதுமே தனியாக வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். மற்றவர்களோடு சேர்ந்து இணைந்து இருக்க பிடிக்காது இவருக்கு. இதே 4ஆம் பாவம் உங்களுக்கு அதே 3, 12ஆம் பாவத்தை காட்டும் போது கூட்டு குடும்பத்திலிருந்து தனி குடுத்தனம் சொல்வார். இதே 3, 12ஆம் பாவம் 4ஆம் பாவம் என்ற லக்னம் 4ஆம் பாவ நட்சத்திரத்திலிருந்து உபநட்சத்திரம் 3, 12ஆம் பாவத்தை காட்டும் போது இவர் கூட்டு குடும்பத்திலிருந்து தனி குடித்தனம் செல்ல முற்படுவார். அடுத்து 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரத்தில் இருக்கும்போது 4ஆம் பாவம் நட்சத்திரம் காட்டி உபநட்சத்திரம் 5ஆம் பாவத்தை காட்டும் போது கல்வியில் சிறந்த புலமையுள்ளவராக இருப்பார். இந்த 4ஆம் பாவத்தை இது விருது செய்யும் நண்பர்கள். அடுத்து இந்த 4ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது இவருக்கு 6ஆம் பாவம் என்பது நோய். இந்த 6ஆம் பாவத்திற்கு முன்பிறவித்தி 4ஆம் பாவம். அதனால் இவருக்கு வரக்கூடிய நோய்கள் கொஞ்சம் தீராத நோய்களாக இருக்கும், வேகமாக குணமடையாது. இப்போது அதே 4ஆம் பாவம் 7ஆம் பாவ உபநட்சத்திரத்தில் இருந்தால் இனப்பத்துகளுடன் இணைந்து வாழ்வார். 7ஆம் பாவம் என்பது நம்மை சந்திப்பவர்கள் அனைவரிடமும் இணைந்து ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழக்கூடிய தன்மை 7ஆம் பாவம். இந்த 1, 7 என்பது 4ஆம் பாவம் என்று உறவினர்கள். இது போன்று 4ஆம் பாவம் 7ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வரும்போது இன பந்துக்களுடன் இணைந்து வாழ்வார். அதே 4ஆம் பாவம் 8, 11ஆம் பாவத்தில் வரும்போது 8, 11 இவர் உயிர்கள் மூலம் நஷ்டம் ஏற்படும். இப்பொழுது இந்த 8 என்பது லக்னத்திற்கு 8, 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம், இது லக்னத்திற்கு 8ஆம் பாவம். அதனால் ஒரு எதிர்மறையான விளைவை செய்யும், நாம் ஏற்கனவே சொன்ன சூத்திரத்தின்படி. அதனால் 8, 11ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை காட்டினால் இவருக்கு உயிர் மூலம் நஷ்டம், வழக்கு ஏற்படும் நண்பர்களே. இதே 4ஆம் பாவம் 8, 11ஆம் பாவத்தை காட்டும் போது இப்போது 4ஆம் பாவம் என்பது வாகனம், 8 என்பது விபத்து, 4, 8 என்பது விபத்து. இதே 4, 8 என்பது விபத்து. இதே 4, 11 இந்த 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் 8ஆம் பாவம் அமையும். வாகனமும் விபத்துக்குள்ளாகும். இது இந்த 4ஆம் பாவத்திற்கு லக்னத்திற்கு 8ஆம் பாவம், 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம். அதனால் வாகனமும் விபத்துக்கு ஏற்படும். இப்பொழுது 4ஆம் பாவம் 8, 12ஆம் பாவத்திற்கு தொடர்பு கொள்ளும்போது லக்ன பாவம் 4ஆம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து உபநட்சத்திரம் 8, 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவார் இவர். காரணம், லக்னத்திற்கு 8, 12 பாவம் எப்பொழுதுமே 8, 12ஆம் பாவம் லக்னத்தில் அமையக்கூடாது. தீய பாவம். அதே நேரத்தில் 4ஆம் பாவம் 8, 9, 11ஆம் பாவம், 8, 9, 11ஆம் பாவம் இது போன்ற கொடுப்பினை இருந்தால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படும். பூர்வீக சொத்து என்பது 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவத்தை காட்டுவதால் இது 12ஆம் பாவம், 8ஆம் பாவம் என்பது. அதே நேரத்தில் 4ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் இது சொத்து, 4, 8 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம்.
4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவம். ஆதலால் உங்களுக்கு இந்த லக்ன பாவம் 4ஆம் பாவ நட்சத்திரத்திலிருந்து 8, 9, 11ஆம் பாவத்தை காட்டும் போது இவருக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படும். அதே 4ஆம் பாவம் 8, 9, 11ஆம் பாவத்தில் காட்டும்போது பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படும். 4ஆம் பாவம் 9ஆம் பாவம் காட்டும்போது, இந்த 4ஆம் பாவம் என்பது கல்வி. இந்த 4ஆம் பாவம் 9ஆம் பாவ உபநட்சத்தில் இருக்கும்போது இவர் கல்வி பேராசிரியராக இருப்பார். இந்த 4ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை காட்டும் போது இவர் தகாத உறவில் பிரச்சனைகளை சந்திப்பார். நான்காம் பாவம் 9, 11ஆம் பாவத்தை காட்டும் போது சிறந்த கல்விமான் என்ற பெயர் எடுப்பார். இது லக்னத்திற்கு 11ஆம் பாவம் முன்பிற விருத்தி, லக்னத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு லக்னத்திற்கு 9ஆம் பாவம் சுப விளைவை தரும். அதனால் இந்த 4ஆம் பாவம் லக்னம் சார்ந்து இவருக்கு கல்வியில் இவர் சிறந்து விளங்குவார், கல்விமான் என்ற பெயர் எடுப்பார். இதே 4ஆம் பாவம் 10ஆம் பாவ உபநட்சத்தில் இருந்தால் வீடு, நிலம், வாகனம், அந்தஸ்து அழிவார். வீடு, நிலம், வாகனம், அசையா சொத்துக்கள் அனைத்துக்கும் அந்தஸ்து கௌரவத்துடன் வாழ்வார். இதே 4ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் உபநட்சத்திரமாக இருந்தால் வீடு, நிலம், வாகனம் இவற்றில் முதலீடு செய்வார். 12ஆம் பாவம் என்பது நாம் முதலீடுகளை செய்யும் பாவம். ஆதலால் 4ஆம் பாவ ரீதியாக இவர் முதலீடுகள் செய்வார். இதே 4ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை வைக்கும் போது 12ஆம் பாவம் என்பது ரகசிய நடவடிக்கை. அதனால் இந்த ஜாதகர் 4ஆம் பாவ ரீதியாக ரகசியமான வகையில் அவர்கள் வைத்துக் கொள்வார் எல்லாவற்றையும். இப்படி ஒரு 4ஆம் பாவம் என்பது நட்சத்திரமாக அமைந்து உபநட்சத்திரம் 12ஆம் பாவத்தை காட்டும் போது உங்களுக்கு 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு விளைவை தெரிகிறது. இது லக்னம் சார்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து லக்னம் சாராமல் பார்ப்போம். அதாவது வீடு கடகம், திசா குரு, புத்தி, இது 4ஆம் பாவம். சனி 4ஆம் பாவத்தை வைத்துள்ளார். இது இந்த 4ஆம் பாவம் நட்சத்திரமாக வருகிறது. சுக்கிரன் அந்தரம். இப்பொழுது லக்னம் பாவம் இந்த 4ஆம் பாவத்தை காட்டி நட்சத்திரத்தை காட்டி உபநட்சத்திரம் 12 பாவங்களை காட்டும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவரும் மனமார்ந்த நன்றி.